ப்ரோ போடுங்க ப்ரோ. இந்த மாதிரி நம்ம மாடியில இருந்தே தூக்கி போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. ப்ரோ ஏத்துங்க ப்ரோ. இந்த மாதிரி பைக்கை வச்சு ஏத்துனாலும் ஒண்ணுமே ஆகாது. ப்ரோ அடிங்க ப்ரோ. இந்த மாதிரி நெருப்பை வச்சு அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரி கூறுகட்ட மார்க்கெட்டிங் வீடியோஸ் நீங்க நிறைய பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நெருப்பை வச்சு அடிக்கிறது, மேல இருந்து தூக்கி போடுறது, வண்டியை ஏத்தி காட்டுறது, இதுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. இப்போ இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு பிளாஸ்டிக் தான். இதுல நம்ம கொஞ்ச நேரம் நெருப்பை வச்சோம் அப்படின்னா அது உருக தான் ஆரம்பிக்கும். இதுல நான் நெருப்பை வச்சு அடிச்சு நான் என்னத்தை ப்ரூவ் பண்ண போறேன்? அப்படி இது நிஜமாவே ஃபயர் ரெசிஸ்டண்டா இருக்கு அப்படின்னா புகை வேற. அது எவ்வளவு நேரம் தீக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணும், இல்ல தீ பிடிச்சா எவ்வளவு டெம்பரேச்சர் வரைக்கும் தாங்கும், அந்த மாதிரி விஷயங்கள தான் சொல்லணும். அப்போ எதுக்காக இத பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது அந்த ப்ராடக்ட்ட பத்தி எதையும் ப்ரூவ் பண்றதுக்காக கிடையாது. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இல்ல மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்னு கூட சொல்லலாம். சும்மா மக்கள வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், பெட்டரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவும், அதே மாதிரி இந்த ரீல்லலாம் வந்து ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ற ஹூக்காவும் வந்து இத பயன்படுத்துறாங்க. அதனால இதெல்லாம் பார்த்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெட்டரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்பிராதீங்க. அண்ட் ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றவங்களும் அந்த ப்ராடக்ட்ல ஆக்சுவலா இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ சொல்லி ப்ரமோட் பண்றது நல்லது. அதனால மக்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல இருந்து ஜாக்கிரதையாக இருக்கும்.